ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனை தான் காங்க. மாறன் வந்து அவங்க மொட்டை மாடியில் நின்று எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ராகவ் வராங்க. அப்போ மாறன்கிட்ட வந்து அவங்க பேசுகிறதுக்காக வரும்போது மாறன் வந்து அவங்க சொல்கிறாங்க, ராகவ், ஆனால் நான் உன்னை பற்றி நான் என்னமோ நினச்சேன், ஆனால் நல்லாவே சுயநலவாதியாக இருந்துட்டடா அப்படிங்கும்போது இதை கெட்டதுமே ராகவ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாறா நீ பேசுகிற அப்படிங்கும்போது, ஆமாம், என் பொண்டாட்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக வந்து நீ எவ்வளோ பெரிய துரோகின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது. அவன் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் அந்த இடத்துல நின்றுக்கவே முடியாது, நான் உள்ளே தான் போயிருப்பேன். ஆனால் நீ எனக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகியாக இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் அண்ணனுக்காக நான் வந்து அந்த பழியை ஏற்றுக்கிட்டு நான் உள்ளே போக தயாரானேன். ஆனால் ஒரு தம்பிக்காக நீ எதுவுமே செய்யலையே. உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் உள்ளே போக கூட தயாரானேன். எத்தனை வருஷம்னாலும் சரி தான், நான் வந்து ரெடியாக தான் இருந்தேன். ஆனால் நீ எனக்காக நீ என்ன செஞ்ச? சொல்ல போனாக்கி அந்த சாட்சிக்காரருக்கு நீ பணத்தை கொடுத்த போது என்னை காப்பாற்றுறதுக்காக தான் நீ கொடுத்த நினச்சேன். ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நீ எல்லாம் செஞ்சுருக்கேன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. வீரா மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன இருக்கும்? நான் என் பொண்டாட்டியை உண்மையிலே சொல்லுதேன், அவள் எனக்கு தெய்வம் கணக்காக தான் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொன்னதுமே ராகவ் வந்து குற்ற உணர்ச்சியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. மாறா, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டடா அப்படிங்கும்போது, இல்லை யார் எப்படின்னு இப்போ தான் நான் சரியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ மாறன் இங்கேருந்து ரூமுக்குள்ளே வரவும் இங்கே பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணி வந்து அவங்க அண்ணனோட ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு அவங்க கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அண்ணா, நீ இந்த நிலைமைக்கு காரணமான அந்த மாறனை எப்படியாவது உள்ள தெரியலான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் கடைசியில் அவனை வந்து இந்த வீரா வந்து காப்பாற்றிட்டா. அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், நான் நினச்சது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் யார் தப்பு செஞ்சாலும் சரி தான், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ராகவ் வந்துருந்தாங்க. உடனே ராகவ் வந்ததுமே கண்மணி வந்து அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்க கண்ணை தொடச்சிருந்தாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து கொஞ்சம் சோகத்தோடு இருக்கும்போது அப்போ கண்மணி கேட்குறாங்க, என்னங்க ஏன் சோகத்தோடு இருக்கிறீங்க? அதான் அவங்க தம்பி வந்தாச்சுதுல, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக சோகத்தோடு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ராகவ் வந்து இல்லை ஒன்றும் இல்லைன்றதாங்க. இல்லை ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து படுக்கிறாங்களே தவிர, ஆனால் மாறன் சொன்னது அது எல்லாமே உங்கள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. நீ ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொன்னது வந்து ராகவுக்கு ரொம்பவே வந்து அது கஷ்டமாக இருக்குது. சொல்ல போனாக்கி அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் ஒரு சுயநலவாதியாக தான் நான் நடந்துக்கிட்டேன், கண்மணி என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அதை மட்டும் தான் யோசனை பண்ணினேனே தவிர நான் மாறனை பற்றி கொஞ்சம் கூட யோசனை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ராகவ் வந்து குற்ற உணர்ச்சியில் அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மாறன் ரூமுக்குள்ளே வரவும் அப்போ வந்து வீரா கேட்குறாங்க, மாறா என்ன மாறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து மாறன் வந்து வீராவோட கையை பிடிச்சி அவங்க கண்கலங்குறாங்க. வீரா, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நான் இன்னைக்கு இந்த நிலமையில இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வீரா வந்து சிரிக்கிறாங்க. மாறா, உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகலை, நீ உன்னோட ஸ்டைலில் பேசினா தான் நல்லா இருக்கும், இப்படிலாம் நீ கண்கலங்கி சென்டிமெண்ட்டாக அலறதெல்லாம் உனக்கு செட்டே ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அவங்க மாறனை பார்த்து கிண்டல் படிக்கிறாங்க. சரி படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லவோ மாறன் படுக்கிறாங்க. அப்போ வீரா வந்து அவங்க கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க மாறன் சொன்னதெல்லாம் நினச்சிட்டு. அடுத்த நாளை தான் காட்டுறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க. அப்போ வந்து வள்ளி கேட்குறாங்க, என்ன எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துக்கிறேன், ஜோசியர் சொன்னார்ல அப்படிங்கும்போது, ஆமாண்ணா நான் கூட அதான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கவும், ஆமாம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், மாறன் வர வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களா, ஜோசியர் சொன்ன மாதிரிக்கு நம்ம வந்து குலதெய்வ கோயிலில் பரிகாரத்தில் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடையும் நீ செய் வள்ளி அப்படிங்கிறாங்க. இப்போ வள்ளியும் சரிதானா அப்படிங்கிறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து கண்மணி தான் காட்டுறாங்க. கண்மணி வந்து, ஆமாம் இந்த மாறன் வந்ததுக்காக குலதெய்வ கோயிலில் போய் பூஜையெல்லாம் பண்ண போகிறாங்களா, இது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாருமா வீரா, நம்ம தான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம்ல, உங்கள் அம்மாவையும் பிருந்தாவையும் வர சொல்ல அப்படிங்கவும் உடனே வந்து வீராவும் சரிதான் மாமா அப்படிங்கிறாங்க. இப்போ கண்மணி கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கும்போது, ஏன் கண்மணி இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வீரா சொல்கிறாங்க. அம்மாவையும் பிருந்தாவையும் நம்ம வர சொல்லலாம் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா சரின்ட்டு எல்லாருமே கடைக்கு கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ கண்மணி வந்து மாறனை பார்த்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வீரா வராங்க. என்ன கண்மணி, நீ நினச்சது எதுவுமே நடக்காதனால தான் ரொம்பவே வந்து பதட்டமாக இருக்கிற மாதிரிக்கும் முகத்தில் தெரியுது அப்படிங்கும்போது அப்போ கண்மணி சொல்கிறாங்க, அங்கே பாரு வீரா, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்க, என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம அண்ணனுடைய நிலைமைக்கு காரணம் அந்த மாறன் தான், ஆனால் நீ என்னன்னா அவனை போய் காப்பாற்றி அவங்க கூட குடும்பம் நடத்துறதுக்காக இருக்கிறீ அப்படிங்கும்போது அப்போ வீரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம அண்ணனுடைய நிலைமைக்கு காரணமானவங்க கூட நான் குடும்பம் நடத்தலை, நீ தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனசுக்குள்ளே வந்து ராகுவை பார்த்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ
அப்போ கண்மணி கேட்குறாங்க, என்ன வீரா என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்ன நடந்ததோ அந்த உண்மையை நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கவும், அப்போ ராகவ் வந்து அப்படி வராங்க. உடனே ராகவ் வந்து வீராவை பார்த்ததுமே கொஞ்சம் சோகத்தோடு தான் இருக்கிறாங்க. என்னம்மா என்னாச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. அப்போ வந்து வீரா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், கடைசி வரைக்கும் மாறனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நீங்கள் நினைக்கவே இல்லையே, இந்த அளவுக்கு நீங்கள் சுயநலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்காக தானே மாறன் உள்ளே போக கூட தயாராக இருந்தான், கடைசி நேரம் வரைக்கும் உங்களை காட்டி கொடுக்கவே இல்லையே, ஆனால் அப்படிப்பட்ட தம்பிக்கு நீங்கள் செஞ்சது எல்லாமே நம்பிக்கை துரோகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ராகுவை பற்றி உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.